அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரேஷன் கடை இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அனைத்து 38 மாவட்டத்திலும் அங்கங்கும் நடைபெற்று வருது இல்லையா? பார்த்தீங்கன்னா இப்போ 90% இன்டர்வியூகள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கு. இதை குறித்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பையா பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்தித்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதனால் ரிசல்ட்டை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே ரேஷன் கடைக்காக வேலைக்காக இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூகள் பார்த்தீங்கன்னா 90% முடிந்தது. இப்போ பேக்கருக்கான ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அங்கங்கும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூகள் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பையா சொல்லியிருக்கும் நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமைச்சர் பெரிய கருப்பையா அவர்கள் பார்த்தீங்கன்னா கூறிய செய்திகளும் சந்தித்து கூறிய நிலையில் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா புதிய மாற்றமாக இந்த அஃபிஷியலான வெப்சைட்லேயும் மாற்றங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ புரி வருகின்ற நிலையில் இப்போ ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா இழுக்கடித்திருந்தாங்க இல்லையா? இதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களிடையே பேசப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த பேசப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு தான் இப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அவர் இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு கூடிய விரைவில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கூடிய ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்படி கொடுக்க போகிறாங்க. சரி, ஓகே. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்திலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணணும்னு நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.